கைகளுக்கு தஞ்ச வளையலால் தரித்து நேரிட்டு பொட்டு விட்டு கற்றுணர்ந்துதான் இருக்கும் நாளேனோ பெரிய வள்ளியும் வயது வன்னிரண்டாகி பெண்டரசி வரியானாலே சோமவாரம் சுக்கிரவாரம் காவலுக்கு ஆன நேரமா
காட்சிகளே வந்திடாது அட என்னவென்று சொல்வேன் நடி வாங்கி மாறே அட எந்த தலை விதிவசமோ நான் அறியேன் அந்த கலை கோட்டு மாமுனிவர் இந்த கப்பன் என்னை கட்டளையோ விட்டாரடி பிரம்மதேவன் அட கானகத்தில் வாழுகின்ற மயிலன்னமே நானும் பட்ட கதை சொல்லி வாரேன் கேளீர்களா ஆகாத அண்ணருடன் நான் பிறந்து நானும் அவதிப்பட்டு திரிகின்றேன் கானகத்தில் எட பொல்லாத அண்ணருடன் நான் பிறந்து நானும் புலம்பியே திரிகின்றேன் கானகத்தில் பொண்ணா போறந்த நேரம் வாங்கி மாறு இந்த மண்ணா போறந்திருந்தா சரி மாறு அந்த மாரியம்மன் கோவிலிலே வேடி மாறு நானும் மண்குதிர ஆயிருப்பேன் சேடி மாறு ஒன்னா போறந்த நேரம் வாங்கி மாறு இந்த கல்லா போறந்திருந்தா சரி மாறு அந்த காளியம்மன் கோவிலிலே சேடி மாறு நானும் கல்குதிர ஆயிருப்பேன் வாங்கி மாறு நானே நண்டா தனம் தானே நானே நானே நண்டா தனதனே நன்னே நானே நன்னே நானே நன்னா தனதனே நானே நானே நன்னா நன்னே நன்னே நானே நன்னே நானே நண்டா தனம் தானே நானே நானே நண்டா தாம் தாமரை தகதிகதோம் திகதிகதோம் தாதாதோம் தைகத்தோம் தை கண்ணா அப்படியே உட்காருங்க கண்ணு லைன்லயே உட்காருங்க தண்ணி கொண்டு வருவாங்க நிகழ்ச்சி பேரு வள்ளி கும்மின்னு எல்லாரும் தெரிஞ்சு வந்திருப்பீங்க வள்ளி கும்மியில பாடுற பாடல்கள் எல்லாருக்கும் புரியுதுங்களா என்ன பாட்டு பாடுன்னு புரியுதுங்களா பதில் சொன்னீங்கன்னா கதைக்கு அடுத்து போலாம் யாருமே பேசலன்னா ஒண்ணு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல எதுவுமே புரியலன்னு அர்த்தம் நான் எதை எடுத்துக்க இதுக்கும் அமைதியா இருக்கீங்க யாராவது பேசுங்க அப்புறம் நான் மட்டும் பேசினேன்னா விடி விடி பேசுவேன் அதாவது முதல் 5 பாடல்கள் வந்து எல்லா இறைவன்களையும் தொழுது விட்டு நமது வள்ளிக்கும்மி கதைக்கான பாடல்களுக்குள்ள வந்தாச்சு. வள்ளி வந்து குறத்தி மகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறவன் வீட்டுல பிறந்த குழந்தையா இல்ல குறவன் வீட்டுக்கு கிடைச்ச குழந்தையா அப்படிங்கறது நமக்கு அந்த பாடலை கேட்டிருந்தீங்கன்னாவே நல்லா புரிஞ்சிருக்கும். குறவன் நம்பிராஜன் அப்படிங்கிற ஒரு ராசாக்கும் நங்கை மோகினி அப்படிங்கிற ஒரு ராணிக்கும் வரிசையா 7 ஆண் மக்கள் இருந்தாங்க. பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு புலம்பும் போது ஈஸ்வரன் கிட்ட வரம் வாங்கிட்டு வர்றாங்க, எங்களுக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. அப்படி வரம் வாங்கும் போது ஈஸ்வரன் சொல்றாரு, உங்களுக்கு கண்டிப்பா பெண் குழந்தை கிடைக்கும், ஆனா உங்க வயிற்றுல பிறக்காது, ஆனா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில 7 ஆண் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காட்டுல கிழங்கு எடுக்க போகும்போது ஒரு பெண் குழந்தை கண்டெடுக்கிறாங்க. ஈஸ்வரன் கொடுத்த தங்கை இவள், நம்ம இவளை தங்கையா நினைச்சு வளர்க்கலாம் அப்படின்னு பெத்தவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் கொடுக்கறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா பெண் குழந்தை கிடைச்சிருச்சு, நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா வளர்த்துட்டு இருக்காங்க. ராஜா வீட்டு மகள் இல்லையா, ரொம்ப சீராட்டி பாராட்டி தாளாட்டி அண்ணன்கள் எல்லாம் தோல்ல தொட்டில் கட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்துல பெண் இல்லையா ஒரு கட்டத்துல பெரிய பெண் ஆகிறாள். அதற்கு பிறகு குறவர் குல வழக்கப்படி அவ காட்டுல காவல் காக்க போறா. காவல் அப்படின்னா சிங்கம் புலி விரட்டுறதுக்கெல்லாம் 7 அண்ணன்மார் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த சின்ன சின்ன காக்கா குருவி முடுக்கிறதுக்கு அண்ணன்களால முடியலன்னு சொல்லி தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த குறவர்களை வழக்கப்படி பெண்கள் தான் காட்டுல வந்து காவல் செய்ய போகணும். அந்த வழக்கப்படி வந்த நம்ம ராஜா வீட்டு மகள் இது வரைக்கும் அரண்மனையிலேயே இருந்து பழகிட்டா இல்லைங்களா, இப்ப காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ படுற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி புலம்பி இருக்கா. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இனி அவளோட புலம்பல் எப்படியெல்லாம் மாறப்போகுது, அது யாரெல்லாம் மாத்த வர்றாங்க அப்படிங்கறது வர்ற பாடல்கள்ல பார்க்கலாம். நன்றி.
மூவர் முதல் யாவர் கூட்டிடும் அந்த தெய்வ நாரதர் அவர் மாமுனிவரம் அவர் சிவசுப்ர குமரேசன் தலமும் சுற்றிய நரதர் வரும் கோவில வந்து காப்பதே அம்மா மனமே சொல்லு மனமே மிக அடர்வனங்களிலே அம்மம்மா அடர்வனங்களிலே நம்பிராதனம் தாய் நங்கை மோகினி எங்கள் ஜாதி குலவரா எனது பேரு மல்லியம் இங்கே சரிமாறுடன் குணங்காக்கவே வனமும் வந்து விட்டேன் முடியே வனமும் வந்து விட்டேன் ஆடிலே நன்னி சூழுமாயின் மருமகன் அவன் ஆறுமுகன் அவர் சுப்பிரமணியனே அவர் அமரே முனிவே போற்றும் மன்னனே ஐயோ மனமுடிப்பாகே வேதம் தரித்திடும் நல்ல நாரத முனியே வேடமும் தாரே உமக்கு பயாது சொன்னேன் அந்த விரைவாகிய குரவோர்களும் பருகுவார்களே பரனை வேண்டாம் கண்டுத்திட்டேன் காணகுருநாதே ஐயோ கந்தனை தானே அம்மா மனமும் செய்தானே அம்மம்மா பணிதுவார்கள் அழகே